வணக்கம் பிரவீன். சிவகங்கை மாவட்டத்தில் நேற்று இரவு ஒரே நாளில் 2 வங்கிகளில் கொள்ளை முயற்சி சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. பெரிய பரபரப்பை ஏற்பட்டிருக்கு. இது கொள்ளை முயற்சி சம்பவம் தான், திருடு எதுவும் போகலை அப்படிங்கிறது வங்கி தரப்புல சொல்றாங்க. முதலாவது சிவகங்கை அருகே உள்ள கீழக்கண்டனி என்ற ஊர்ல கூட்டுறவு கடன் வங்கி இருக்குது. அங்கே அந்த வங்கியில சுற்று வட்டார விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கறது, மானிய விலையில உரம் கொடுக்கறது, நகை மீது குறைந்த அளவிலான வட்டி வீதத்துல பிணையின் அடிப்படையில் கொடுக்கறது அப்படிங்கிற பல்வேறு நடவடிக்கைகள் ஈடுபட்டு வர்றாங்க. கொள்முதல் நிலையமும் இங்கே இருக்குது. அங்கே நேற்று அதிகாலை, அதாவது நள்ளிரவு 1:36 மணி அளவில் அந்த வங்கியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை துண்டிச்சிட்டு கதவுகளை உடைக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அந்த கதவு உள்ள பொருத்தப்பட்டிருந்துள்ள கருவியல் மூலமா அது அருகில் உள்ள வேளாண் குற்ற வங்கியுடைய செயலாளர் செல்வராஜுக்கு தகவல் போயிருக்குது. குறுஞ்செய்தி அவர் பார்த்துட்டு நள்ளிரவில் அந்த பேங்க் அருகே உள்ள மக்கள்கிட்ட தொடர்பு கொண்டு இது மாதிரி அலாரம் அடிக்குது, என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லவும் மக்களும் பார்த்துருக்காங்க. அதுக்கடையில் இந்த கூட்டுறவு செயலர் அவரும் சம்பவ இடத்துக்கு வந்திருக்கிறாரு. சம்பவத்தில் போய் உடைக்கிற முயற்சி நடந்திருக்குது. உள்ள யாரும் போகலை. சிசிடிவி கேமராக்கள்லாம் வயர்லாம் துண்டிச்சுட்டு வெவ்வேறு கோணங்களில் சிசிடிவி கேமராக்களை வச்சிருக்கிறாங்க. இதனோட தொடர்ந்து நள்ளிரவே சிவகங்கை நகர் காவல் நிலையத்தில் புகார் சொன்னாங்க. நள்ளிரவு அந்த காவல்துறை அதிகாரிகள் கீழக்கண்டனி அந்த தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் முழுவதும் ஆராய்ச்சி பண்ணல. அந்த பகுதியில் கட்டிங் பிளேடு, ஒரு கடப்பாறை கம்பி இதை வச்சு முயற்சியில் ஈடுபட்டது தெரிய வருது. இருந்தாலும் இப்போ வங்கிக்குள்ள நுழைஞ்சு அந்த பூட்டை திறக்கிற முயற்சியில் ஈடுபட்டு வந்தாங்க. இப்போ அந்த கொள்ளையர்கள் அது முயற்சி பண்ணதில் லாக் ஆகிடுச்சு. நீண்ட முயற்சிக்கு பிறகு பார்த்தா வங்கிக்குள்ள நுழைஞ்சு சிசிடிவி கேமரா பதிவை ஆராய்ஞ்சு கொள்ளைகளை பிடிக்கிற முயற்சியில் ஈடுபட்டு வர்றாங்க. பிரவீன், மற்றொரு சம்பவமாக மானாமரை தெற்கு ரத வீதியில் உள்ள இந்தியன் வங்கியில கொள்ளை முயற்சி சம்பவம் நடந்திருக்கு. அந்த கொள்ளை முயற்சி சம்பவத்துல பிரதான ஒரு சாலை அது. அந்த சாலையில கொள்ளை முயற்சி சம்பவம் நடந்திருக்கு. அதுல 2 இடத்துல அந்த வங்கியில ஜன்னலை ஒரு இடத்துல ஜன்னலை உடைச்சிருக்காங்க. இன்னொன்று பிரதான அந்த கதவை கேட்டுங்கிற கதவை உடைச்சி உள்ள பூந்துருக்கிறாங்க கொள்ளையர்கள். அதுக்கு மேல உள்ள ஒரு கதவை உடைச்சிட்டு தான் வங்கிக்குள்ள போக முடியும். அதனால வங்கியில உள்ள பொருட்களும் நகையில சேஃபா இருக்குது. 2 சம்பவங்களும் கொள்ளை முயற்சி சம்பவம் தான் நடந்திருக்கு. வெளியே திருடு போனதா வங்கியில இருந்து யாருமே பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கிறாங்க. அதனால போலீசார் சிசிடிவி கேமராக்களை ஆராய்ஞ்சு கொள்ளையர் பிடிக்கிற முயற்சியில் ஈடுபட்டு வர்றாங்க. இந்த சம்பவம் சிவகங்கையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பிரவீன்.